கவுண்டர் பண்ணி சொல்கிறேன். எல்லாரும் தானே சிரிச்சிங்க, சிரிச்சிங்களா இல்லையா? சிரிச்சிங்களா இல்லையா சொல்லுங்க. நான் தான் சேர்ந்து சிரிச்சேன். ஏன் உறுத்துல உங்களுக்குலாம் இப்போ இன்னைக்கு வந்து ஃபெமினிஸ்ட் பேசுங்க, ஐயோ பெண்மையை இழிவுபடுத்தி விட்டாருன்றீங்க. அப்படியே நீங்களாம் பெண்ணியம் கண்ணியம் காக்குறாங்களா திமுக காரனுங்க? கேட்குறேன், அவ்வளோ நாகரிகமானவங்களா? சைதை சாதி பேசுனதா கேட்டீங்களா நீங்க? மேடையில கருணாநிதி பேசாததாங்க அண்ணா பேசியிருக்கா தெரியுமா? திமுக டிஎன்ஏங்கிறது. அன்னிலா நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் பேசுறத கேட்டீங்களா நீங்க? பேச முடியுமா? பொது வெளியில தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் பேசுறத பேச முடியுமாங்க? சின்ன பையகிட்ட போய் வீரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த மீமுக்கு நிர்வாண படம் அது? சிரிக்கிறீங்க தேட்டர்ல பார்த்தா. அதை எடுத்து பிடிஆர் பேரை வச்சோட துடிக்குதா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியோட அட்மின் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு ஒரு வீடியோ மீம் தான் காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. சோஷியல் மீடியால ஹேஷ்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அட படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. யார் சார் அவர்? நீங்க உங்களுடைய ரசிகர் மாதிரி அவர் நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா? எந்த கேட்டகரியில அவர் உங்களோட இணைஞ்சு பணியாற்றுறாரு? கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு, சரி சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். சின்ன பசங்க 4-5 பசங்க சேர்ந்துட்டு பண்ணாங்க. எல்லாம் கல்லூரி. ஏதோ நீங்க பே பண்றீங்களா அவருக்கு? எம்ப்ளாயி மாதிரி அவர் உங்களுக்கு? எனக்கே பேமெண்ட் இல்லை. இருந்த முக்கால் சம்பளம் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் அன்புல வர்றாங்க. பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. போடா போடா, வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 மணி நோ மணி உசுறு மட்டும் இருக்கு. எடுத்து தொலைங்கடா. இருந்த முக்கால் சம்பளம் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் அன்புல வர்றாங்க. அன்பாலே தானா சேர்ந்த கூட்டா ஒரு பிக்கிங்கானா? அது என்ன, நான் என்ன திராவிட முன்னேற்ற கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஒரு ட்வீட்டுக்கு 200 ரூபா கொடுக்கறதுக்கு பணக்கார கட்சி ட்வீட் போட்டால் 200 ரூபா கொடுப்பாங்க. 200 ரூபா உப்பிமாங்க. பரவாயில்லையா? என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. ஏய், இது என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்களாம் சங்கியா? அடுத்தவனை திட்டி போட்டா, அசிங்கமா திட்டி போட்டா இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல எனக்கு அந்த வசதி இல்லை, அதனால கொடுக்கல. நீங்களாம் திஸ் கைஸ் அன்புல பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வி யூஸ் டு ஹேவ் அ வாட்ஸ்அப் குரூப். அதில் அவங்க சில ட்வீட்ஸ்லாம் போடும்போது கைடு பண்ணுவேன் அவங்கள. நாகரிகமே தெரியாது, நான் சொல்லி கொடுத்தேன். படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். என்னம்மா படிச்சிருக்கேன் நீ? நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம். உங்களுடைய கவனத்துக்கு வந்துதான் அதுல போகுமா ட்வீட்? நீங்க சொல்றது எஸ் எஸ் எல்லாமே இல்லை, மோஸ்ட். அவங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க? நோ பர்சனல் இஷ்யூஸ். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த உதயநிதியோட மகன் இன்பநிதியா, அவர் ஒரு சின்ன பொண்ணு கூட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வயிறு அது தொட்டப்போ நான் கூப்பிட்டு வான் பண்ணிட்டேன். தம்பி இதில் இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி வந்திருக்குன்னா டோன்ட் டச் திஸ். அவன் வயசில் நீ இதை பண்ண மாட்டேன்னு கேட்டேன். நான் பண்ண வேணும். அப்புறம் இது போடுறத பெரிய விட்டு பிள்ளை, நான் அவனுக்கு மட்டும் பிரைவசி கிடையாது, எல்லாம் தொடக்கூடாது தம்பிட்டுருவேன். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. இது நான் இன்னைக்கு ஓப்பனாக டிக்ளேரே பண்ணுறேன். நான் இந்த கவுண்டமணி செந்தில் மீம் இருக்குல்ல, இது என் கவனத்திற்கு வந்த பிறகுதான் அதில் போடணும். நீ பண்ற யாரெல்லாம் பரவாயில்ல, நான் நிக்கிறேன். நீ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் ஹீ இஸ் நாட் த கிரியேட்டர். அது உங்களுக்கு தெரியும். அந்த மீம் அந்த பையன் உருவாக்கல, நானும் உருவாக்கல. வருது சோஷியல் மீடியாவில் இதை பகிர்றோம். இது காலகாலமாக சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கிறதாங்க. அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. இவ்வளவுதான் எனக்கும் அவர்களுக்குமான
அநியாயமா ஒரு பையனோட லைஃபை நீங்க கெடுத்துட்டீங்களே. என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. சாவடிச்சான். ஏன்டா செவனையில போய்க்கிட்டவன தரதரன்னு எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமல போறீங்களா? ஒரு மீம் நார்மலா போடுற மீம் போடுறாங்க. என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக என்னை கைது செய்ய துணிச்சல் இல்லாத இந்த காவல்துறையும் அரசும் என் கூட இருக்க இந்த சின்ன பசங்களை கைது பண்றாங்க. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? என்னோட சேர்ந்து பயணிக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்து உங்களை நல்ல குடிமகனாக. தாத்தா கிட்ட வாங்கடா, அயோக்கிய நாதாரிகளா வந்து தொலைங்கடா, வாங்கடா, வந்து தொலைங்கடா. உங்களை நல்ல குடிமகனாக ஒரு அவேர்னஸ் உள்ள சிட்டிசனா உருவாக்குறேன்னு நான் சொன்னேன். பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு அண்ணா விஷம் நானே சொல்ல கேளுங்க நானே எப்படி அந்த வீடியோ மீம்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்ட விதம் அது சரின்னு நினைக்கிறீங்களா? அது சரியா இல்லையான்றது 1993ஆம் ஆண்டு கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தை எடுத்த இயக்குநரிடம் தான் நீங்கள் சென்று சொல்ல வேண்டும். உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு. நீ கேளுடா. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. ஒரு விமர்சனத்தை தாக்க முடியாம இருந்தீங்கன்னா நீங்க பொது வாழ்க்கையில இருக்காது. உள்ள செத்துறீங்களா? எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? இல்ல அதுல முதலமைச்சரை குறிப்பிடுறோம், அந்த திட்டத்தை பத்தி சொல்றதை தாண்டி ஒரு பெண்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை தப்பா தெரியலாம். அந்த பெண்கள் 93ல இருந்து கட்டபொம்மன் சீன் பார்க்கும்போது தப்பா தெரியல. இதை விட்டுருங்க, முதலமைச்சர் இதை விட்டுருங்க. 93ல இந்த சீன் இது தனியா பாருங்க. இதை கவுண்டர் பண்ணி சொல்ற எல்லாரும் தானே சிரிச்சிங்க, நானும் தான் சேர்ந்து சிரிச்சேன். ஏன் உறுத்துல உங்களுக்கு எல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து ஃபெமினிஸ்ட் பேசுங்க, ஐயோ பெண்மையை இழிவுபடுத்தி விட்டாருன்றீங்க. விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்துப்போ. ஏன் 30 வருஷமா இருக்குது அந்த வீடியோ கண்டென்ட் எல்லாரும் பார்த்துட்டு கவுண்டமணி ஜோக்குனா டென்னு பாக்கலையா? ஏன் அந்த மகளிர் ஆணைய தமிழ்நாட்டு மகளிர் ஆணைய தலைவி இருக்காங்களே குமாரி, ஏன் அந்த அம்மா 30 வருஷமா தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. கொடுத்த புகாரை வெளியிடுறது கூட காவல்துறைக்கு இந்த அம்மாவுக்கு துணிச்சல் இல்ல. எஃப்ஐஆர் எதுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க நானு பொழந்துருவன். மரியாதை ஓடி போய் அப்படியே நீங்க பெண்ணியம் கண்ணியம் காக்குறாங்களா திமுக காரங்க? கேக்குறேன். வெங்கமேட்ல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்ற எனக்கு பின்னாடி இருந்த நகர இளைஞரணி அமைப்பாளர் பிரபாகரன் அப்படிங்கிறவரு என்னுடைய இடுப்பை பிடிச்சாரு. தைரியமா இருக்கிற எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அவ்வளவு நாகரிகமானவங்களா? சைதை சாதி பேசுனதா கேட்டீங்களா நீங்க? ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர். மேடையில கருணாநிதி பேசாததாங்க அண்ணா பேசியிருக்க தெரியுமா? பண்டிதரோ மனைவி இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவனை இழந்தவர், இருவரும் தனி அறையிலே சந்தித்துக் கொண்டார்களாம், 1 மணி நேரம் பேசினார்களாம். அவளும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார். அதுதானே அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. திமுக டிஎன்ஏங்கிறது அன்னில நடராஜன் தீப்பறி ஆறுமுக வெற்றி கொண்டான் பேசுறத கேட்டீங்களா நீங்க? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன், நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க பல்கலைக்கழகம். கேட்டீங்களா? இந்த கல்ச்சர் உருவாக்குறது யார் தமிழ்நாட்டுல? கேட்டீங்களா வெற்றி கொண்டான் பேசுறதுல வந்து பாராட்டுக்கிறீங்களா? கண்ணியத்தை பத்தி பேச முடியுமா? பொது வெளியில தீப்பறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் பேச முடியுமாங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சின்ன பையன்கிட்ட போய் வீரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா? விட முடியுமா? முடியாதா? குப்பரை படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையன. அவ்வளவு கண்ணியமானவங்க நீங்க, யோக்கியவங்க நீங்க இல்லையா? திமுக ஆபாசமா இணையவழியில எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அரசு படிச்ச அந்த போலீஸ் என்ன குடிமொழி போச்சு இப்ப அந்த மீம்ல வந்து எல்லாம் நொல்லைக்காக பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த மீம் என்ன? அந்த மீமுக்கு நிர்வாண படமாது சிரிக்கிறீங்க தேட்டர்ல பார்த்தா. அதை எடுத்து பிடிஆர் பேரை சொன்னா துடிக்குதா? ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பொச்சுன்னு இருந்தா எரிய தானே செய்யும். அந்த காமெடி உனக்கு சிரிப்பு வரலையா? உனக்கு சிரிப்பு வரணுங்கிறது அந்த காமெடி வைக்கல.
உனக்கு எரிச்சல் வரணும் தான் காமெடியா வச்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.